வணக்கம் முத்துக்குமார். நாளைக்கு ஐடி பங்குகளை மிகப்பெரிய அளவில் வாலட்டிலிட்டியில் வச்சுக்க போகிற முக்கியமான டேட்டா ஒன்று. ரெண்டாவது, க்ரூட் ஆயில் கிராஷ் ஆகிருக்கு. என்ன காரணம்? க்ரூட் ஆயில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிராஷ் ஆகி நல்லா டவுனில் போச்சு. இது நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற தகவல். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பங்கு இப்போ க்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு பிளாக் டீல் செல்லிங் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அந்த ஸ்டாக் விட்டு எக்ஸிட் ஆகணுமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் இந்த மாதிரி நேரத்தில் சரியாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு லேர்னிங் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிற டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவே நாளைக்கு ஐடியில், அதாவது டிசிஎஸ், HCL, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வரக்கூடிய என்விடியாவுடைய ரிசல்ட். ஓகே, அந்த ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் 97% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவில் என்விடியாவில் ஏற்றம் கொடுத்துச்சு அப்படின்னா ஐடி செக்டார்ஸில் ஒரு பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஐடி செக்டார் பூமில் போகும். இதை கவனத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட ஏடிஆர் அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, இன்ஃபோசிஸ் ஏடிஆர், விப்ரோ ஏடிஆர், சில கம்பெனிகள் இருக்கும். அந்த டேட்டா நீங்கள் அப்டேட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் எடுத்துக்கலானாலும் நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஓகே, அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது டேட்டா பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் அதனுடைய ஹை ப்ரைஸ் $94.5 இருந்துச்சு. என்றைக்குன்னா 21 ஆகஸ்ட் அன்றைக்கி $94 மேலே இருந்தது. அடுத்து இப்போது 25ஆம் தேதி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா $85 வந்துருச்சு. $94லேருந்து $85 10% அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரூட் ஆயில் விலை இறங்கியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பியும் வார்லாம் நடக்கும். ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுத்தார். அப்புறம் ஈரான் அகெயின்ஸ்டாக ஒரு மிரட்டல் விடுத்துச்சு. இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அமெரிக்காவுக்கு நம்ம ஆதரவு அளித்தோம்னா, அதாவது அவங்க எக்கனாமிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா. அது ஈரானுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த எக்கனாமிக் டேக்கு எந்த நாடுகளெல்லாம் ஆதரவு தெரிவிக்குதோ அந்த நாடுகள்லாம் ஈரானுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா, ஈரான் கூட யாரெல்லாம் வர்த்தகம் செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் டேரிஃப் அதிகமாக போடுவோம், அவங்க எங்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாமல் மற்ற நாடுகள் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றது புரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சனால திருப்பியும் ஹார்மஸை நேற்றுக்கெலாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அகைன் என்ன ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் ஃபுல்லாக இறங்கி கிட்டத்தட்ட 10% வரைக்கும் கிராஸ் ஆச்சு. அதனால தான் இப்போ $85 க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. முந்தானத்து வரைக்கும் 21ஆம் தேதி 2 நாள் முன்னாடி வரைக்கும் $94 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ $85. ஸோ $9 டவுன் ஆகிருக்கு க்ரூட் ஆயிலில். இது ஒரு மேஜர் ரீசன். இந்த ஓமன் கூட நடந்த பேச்சுவார்த்தை. இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளும் அவங்க கூட சரியான ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்குள்ளே போகும்பொழுது இந்த க்ரூட் ஆயில் இன்னும் இறக்கி விடலாம் அப்படின்னு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டில் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. லாங் டர்மாக பார்க்கும்பொழுது க்ரூட் ஆயில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் வச்சுருக்காங்களே தவிர பர்மனெண்ட்டான முடிவை இதுக்கு கொடுக்கல. அந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணும்பொழுது பர்மனெண்ட்டான முடிவு வரும். அந்த பிரேக் பாசிட்டிவ் டைரக்ஷனில் க்ரூட் ஆயிலுக்கு இருக்கப்போ தான், நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கப்போ தான் நம்மளால் கணிக்க முடியாது. இப்போதைக்கு ரேஞ்ச் பவுண்ட்லேயே நம்ம அதில் வரக்கூடிய சின்ன சின்ன ட்ரேடிங் ப்ராஃபிட் எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்தது க்ரோவை பொறுத்தளவில் 2500 கோடிக்கு ஒரு கம்பெனி அதிலேருந்து பிளாக் டீல் பண்ணி செல்லிங் பண்ணி வெளியே போயிருக்காங்க. இதை ஒரு பெரிய கொஷின் மார்க்காக நேற்றுக்கு மார்க்கெட்டில் போட்டிருந்தாங்க. பட் அந்த ஸ்டாக்கு 3% அப்ராக்சிமேட்டாக டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ 2500 கோடிக்கு ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் அந்த கம்பெனியோடைய கடந்த கால நகர்வுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அவங்க லிஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்றத்தில் தான் இருந்துச்சு. லிஸ்ட்டு பண்ணும்போது $120 அந்த ஸ்டாக் நவம்பர் 2025 லிஸ்ட்டு பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா $220 வரைக்கும் ஹை போச்சு, டபுள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக $196 இருக்குது. இந்த கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் போச்சு. அப்புறம் திருப்பியும் நேற்றுக்கெலாம் ஓரளவுக்கு ஏற்றம் கொடுத்துட்டாங்க. முந்தானத்து டவுனில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நாளும் டவுனில் இருந்துச்சு. அந்த 2500 கோடி பிளாக் டீல் நடத்தப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோ டவுனில் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை
எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்குடைய பிளாக் டீலோ அல்லது பல்க் டீலோ நடக்கும் பொழுது மீடியாவில் எப்படி போடுவாங்கன்னா, 2500 கோடிக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து விற்றுருக்காங்க அப்படின்றத போடுவாங்க. ஆனால் 2500 கோடிக்கு விற்றுருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர் 2500 கோடிக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்கன்றது அர்த்தம். ஓகேவா? அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இதை வந்து ஒன் சைடடாக பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விற்றது வந்து எஃப்ஐஐயா டிஐஐயான்னு பார்ப்பாங்க. வாங்கினது எஃப்ஐஐயா டிஐஐயான்னு பார்ப்பாங்க. அதை வச்சு ஒரு மெஷர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அது இல்லாமல் 2500 கோடிக்கு விற்றதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா வாங்கினவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது பிரேக் அவுட் கொடுக்காம பிரேக் டவுன் கொடுத்து இறங்க ஆரம்பிச்சதுன்னா விற்றவங்களுக்கு ஃபேவரபுளாக மார்க்கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் இதில் எது நடக்குதுன்றதை கரெக்டாக பொறுத்திருந்து பார்த்து தான் இந்த பிளாக் டீலோடைய டேட்டா வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அது வரைக்கும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா 2500 கோடிக்கு ஒருத்தவங்க விற்றுருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க 2500 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்றது அர்த்தம். அதனால் வெறுமனே பிளாக் டீலில் செல்லிங் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. அது இனிஷியேட் பண்ண டேட்டாவை வந்து நமக்கு மீடியாவில் பிளாக் டீலில் செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போடுவாங்க. ஓகே, அதனால் நம்ம இந்த மாதிரி டேட்டா வரும் பொழுது பிரேக் அவுட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். டெக்னிக்கல் டேட்டாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து யாரும் மறந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங். இதை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கோல்டை பொறுத்தளவில் நமக்கு யூஎஸ் டாலரில் நம்ம என்ன பார்த்துருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ஏஜி யூஎஸ்டியில் வந்து சில்வர் பெருசாக ஏறல, 0.2% டவுனில் தான் இருக்குது. கோல்டு 0.7% டவுனில் இருக்குது. ஆல்ரெடி நல்ல ஒரு 15% வரைக்கும் கோல்டு வந்து ஒரு ஏற்றம் கொடுத்தது கடந்த ஒரு மாதத்தில். சில்வரும் அதே மாதிரி தான் 15% அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஏற்றம் கொடுத்தது. அந்த ஏற்றத்துக்கான ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் அல்லது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எதிர்பார்ப்போம். ஒரு 3-4% இறங்கினா திருப்பியும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் கோல்டு சில்வரை வாட்ச் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது ஒரு 2-3 நாளாக. ஓகேவா? அடுத்தது நிஃப்டியை பொறுத்தளவில் நமக்கு என்ன, பிட்காயினை பொறுத்தளவில் கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. $78,000 வந்து பிட்காயின் வந்துருச்சு. இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா $62,000 இருந்துச்சு. ஹை பார்த்தீங்கன்னா இப்போ $81,000 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் 29% வந்து அப்ராக்சிமேட்டாக பிட்காயின் ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த ஒரு 10 நாளில் 9 நாளில் வந்து 30% ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 25% ஏற்றத்தோடு வந்து பிட்காயின் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோவில் இருந்து 55%. ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்தது செக்டார் வைஸ் டேட்டாவில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ப்ரைவேட் பேங்க் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அதுக்கான பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைவேட் பேங்க்கை 1.17% ஏற்றம் கொடுத்துருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் அப்படின்ற அந்த இண்டைசஸ் வந்து நேரோ ரேஞ்ச் பெரிய வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்குறோம். இன்னும் எத்தனை நாள் இருக்குது நமக்கு இந்த மாதத்துக்கு? 27, 28, 31ஆம் தேதி 3 நாள் ட்ரேடிங் டே இருக்குது. அந்த 3 ட்ரேடிங் டேக்குள்ளே இது பெரிய லெவலில் வாலட்டிலிட்டி கொடுக்குமா அப்படின்றது தெரியல. அப்படி இல்லைனா அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சுக்குள்ளே ப்ரைவேட் பேங்க் உள்ளே போகுது. ஸோ இது வந்து பேங்க் பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு தருணமாக கூட இருக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது பிஎஸ்யூ பேங்க் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. ஓகே, ஸோ ப்ரைவேட் பேங்க்கு நேரோ ரேஞ்சு, பிஎஸ்யூ பேங்க்கு நேரோ ரேஞ்ச். இதில் வந்து டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டுக்கு வந்து ரெடியாக இருக்குது. பிஎஸ்யூ பேங்க்கும் அதே மாதிரி தான். அதனால் தயவுசெய்து ப்ரைவேட் பேங்க்லேயும் பிஎஸ்யூ பேங்க்லேயும் இண்டைசஸை எடுத்துகிட்டு அதில் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ரொம்ப முக்கியமான டேட்டா இது. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இது தயாராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வரைக்கும், பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸ் எல்லாமே ஏற்றம். டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் இன்றைக்கி டவுன் ஆயிருக்கு. என்விடியாவோட ரிசல்ட் வந்து இதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவ் ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஐடி தொலைஞ்சது இதோட. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நல்லா இறக்கி விட்ருவாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் எதிர்பார்ப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா, என்விடியா வந்து ஒரு பெரிய அளவில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அடுத்தது எஃப்எம்சிஜி 0.8% இறங்கியிருக்கு. பப்ளிக் செக்டார் இறங்கியிருக்கு. நிஃப்டி வந்து 0.3% இறங்கியிருக்கு. ஆனால் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 98 புள்ளிகள் இன்றைக்கி வந்து ஏற்றத்தில் இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸை ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ரோல் ஓவர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட்டாக நமக்கு லாஸ்ட் வீக் வந்துச்சுல, எக்ஸ்பைரி நடந்து ரோல் ஓவர் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபியூச்சர்ஸும் நிஃப்டியும் சேம் பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணி ஆகணும். இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 24,261 இருக்குது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 24,426 இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நடுவில்
362. இங்கே ஒரு 160 புள்ளிகள் வந்து நடுவில் இருக்குது. ஸோ 160 புள்ளிகளை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இண்டெக்ஸ். ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டுக்கு வரணும், ஃபியூச்சர்ஸும் நிஃப்டியும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பக்கம் தான் போவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, சரி. அடுத்து முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா முக்கியமான டேட்டாவும் இன்றைக்கி சொல்லிட்டோம். இது இல்லாமல் வந்து நிறைய கம்பெனிகள் ஆர்டர் எடுத்திருக்கு. கடந்த வாரத்தில் ஒரு 20 கம்பெனிகள் வந்து புது ஆர்டர் எடுத்திருக்காங்க. அந்த ஆர்டர் எடுத்த எல்லா லிஸ்ட்டையுமே மெம்பர்ஸ் வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணுறேன். எல்லா மெம்பர்ஸும் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இது அதே மாதிரி டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாத்தையும் அதில் போய் அப்டேட் எடுத்துக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஃப்ரீ தான். டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க, இல்லை என்னுடைய ரெஃபரல் ஓப்பன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு யாராவது டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.